வணக்கம். கேபிள் டிவி எரால வளர்ந்த 90s கிட்ஸ் ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க. இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் எதில் என்ன பார்க்குறதுங்கிறதுல கான்ஸ்டண்ட்டாக ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஆனால் எங்களுக்குலாம் டிவியை போட்டால் ரேண்டமாக ஏதாவது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்ல படமாக இருக்காது. பட் திடீர்னு செம்ம ரேரான பயங்கர ஃபன்னான படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் ஒரு பக்கம் தமிழில் வந்து கேடிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், அப்புறம் இங்கிலீஷில் HBO, ஸ்டார் மூவிஸ்லாம் எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டு இருப்பேன். அப்படி நான் பார்த்த ஒரு படம் இந்த மார்ட்டல் காம்பட். அது வந்து 95ல் ரிலீஸ் ஆனதா 97ல் ரிலீஸ் ஆன செகண்ட் பார்ட்டாங்கிறது அப்போ தெரியல. அண்ட் இது கேம்லேருந்து அடாப்ட் பண்ண படம் அப்படிங்கலாம் லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபார் சம் ரீசன்ஸ் எனக்கு வந்து இந்த மார்ட்டல் காம்பட் கேம்லாம் பிடிச்சதே கிடையாது. இந்த வர்ச்சுவா ஃபைட்டர்ன்ற மாதிரி இதே மாதிரி ஒரு கேமை நான் விளையாடிருக்கேன். ஆனால் வந்து ஜஸ்ட் சண்டை மட்டுமே போடுற கேம்ங்கிறதுனால சீக்கிரமாக அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிடும். ஸோ இன்றைக்கி கூட தியேட்டரில் வந்து யார் என்ன கேரக்டர், ஏன் எல்லாத்துக்கும் கத்துறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு அவுட் சைடராக இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மார்ட்டல் காம்பட் 2 பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் கண்டினியூட்டி, ஸ்டோரி செட்டப் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் என்ன மாதிரியே நீங்களும் பார்க்கலைன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் இது என்ன வேர்ல்டு, ஏன் எல்லோரும் சண்டை போடுறாங்க, இந்த கேரக்டர்ஸ் என்னங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். அவுட் வேர்ல்டு ரெலம்னு ஒன்று இருக்குது. அதோடைய லீடர் ஷாவ் கான் இடேனியா அப்படிங்கிற ஒரு ஊருடைய கிங்கை மார்ட்டல் காம்பட்டில் கொலை பண்ணிவிட்டு அந்த ரெலமை டேக் ஓவர் பண்ணிடுறான். அந்த கிங்கோடைய குழந்தை கிட்டானாவை தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறான். பல வருஷங்கள் கழிச்சு 10வது மார்ட்டல் காம்பட் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் அந்த ஷாவ் கான் வின் பண்ணிட்டான்னா அவன் மனுஷங்க இருக்கிற நம்மளுடைய பூமி, அதை வந்து எர்த் ரெலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் அவன் டேக் ஓவர் பண்ணிவிடுவான். ஸோ அவனை தடுக்கிறதுக்காக ஒரு டீம் ஆஃப் சாம்பியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. இந்த டீமில் ஒருத்தர் குறையிறாரு. நம்ம உலகத்தில் ஒரு முன்னாள் கமர்ஷியல் ஹீரோ, ஒரு வாழ்ந்துகட்ட ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ஜானி கேஜ் அப்படின்னு. அவர் தான் 5வது சாம்பியனாக செலக்ட் ஆகிறாரு. அவர் ஒரு டிவைன் பவர் செலக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை போய் சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்களால இந்த ஷாவ் கானை தோக்கடிக்க முடிஞ்சதா இல்லையா, எர்த்தில் அவன் காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா, கிட்டானா என்ன ஆனாங்க, மார்ட்டல் காம்பட் டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படம். ஃபேன் சர்வீஸ் மட்டுமே இந்த டேரக்டரோட இன்டென்ஷன். அதை முழுமையாக பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நிறைய ஃபைட், நடுவில் கொஞ்சோண்டு கதை அப்படின்னு போகுது இந்த படம். ஒவ்வொரு ஃபைட்டும் நல்லா ஃபன்னாகவே இருக்குது. கொஞ்சம் ரெப்படேட்டிவாக தெரியுது. பட் ஒவ்வொரு ஃபைட்லேயும் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோ, ஒரு கேரக்டரை சாகடிச்சோ இந்த பரபரப்பு குறையாமல் பார்த்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நல்ல எடிட், நல்ல எக்ஸிக்யூஷன். இந்த 3 இடத்துல ஆக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டானா கேரக்டருக்கான எமோஷன்ஸில் இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸ்டில் அவங்களுடைய அந்த லாஸ்ட் மூவ்லாம் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது. வீடியோ கேமில் கேசட்லாம் சொருகி இந்த கேமை சின்ன பசங்களாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து சரியான பிளட் அண்ட் கோரு, பயங்கரமான வயலன்ஸு, முழுக்க வெறும் அடல் சொல்லி வயலன்ஸ் தான். அதுவும் ஜானி கேஜ் கேரக்டர் தான் எதுவுமே தெரியாத அந்த ஆடியன்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ். கால் அர்பன் பாய்ஸில் எப்படி நடிச்சிருப்பாரோ, அந்த சீரீஸில் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே ஸ்டைலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாரி பாட்டர், ஜான் விக், ஸ்குவிட் கேம்னு ரெஃபரன்சஸ்லாம் நிறைய வருது. செல்ஃப் அவேராக டயலாக்ஸ்லாம் ஃபன்னியாக இருக்குது. இந்த கேரக்டரும் கேனோ கேரக்டரும் அங்கங்கே காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு படத்துடைய ஷார்ட் கமிங்ஸை பூசி மொழிகிட்டு போகிறாங்க. இந்த டக்கார்டன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் வராங்க. அவங்களும் இந்த ஜானி கேஜ் மீட்டிங்லாம் வந்து ஒரு தனி காமெடி ட்ராக் மாதிரியே இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ஒரு மண்ணும் தேவை கிடையாது. ஃபேன்ஸுக்கான படம். கேரக்டர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணணும், சூப்பர் பவர் என்ன, கேட்ச் ஃப்ரேஸ் என்ன, பவர் மூவ் என்ன அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சால் போதும்னு நினச்சி எடுத்துருக்காங்க போல இருக்குது. அதனால் பல விஷயங்கள் எனக்கு மொட்டையாக ஆரம்பித்து அப்படியே மொட்டையாக முடிஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. போன பார்ட்டில் இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் தான் ஹீரோவாக வருவாராம். ஆனால் அவரையே இந்த படத்தில் ஓரம் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் கிட்டானா கேரக்டரை வச்சு சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட எல்லாமே பேரளவுக்கு மட்டுமே இருக்குது. ஊருகா மாதிரி சண்டை அவ்வளோதான். கெட்டவங்க ஜெயிச்சா பூமிக்கு ஆபத்து. ஸோ நல்லவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் கெட்டவனை தோக்கடிக்கணும், இவ்வளோதான் விஷயம். கால் அர்பன், அடலைன் ருடால்ஃப், ஜாஷ் லாசன், ஜே கேரக்டரில் வர டேடி கேப்ரியல், இவங்கெல்லாம் மட்டும்தான் நடிக்க ஏதோ கொஞ்சம் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரிஞ்சுது. டெக்னிக்கலாக ஒரு பி கிரேட் பட ஸ்டைலில் தான் இருக்குது இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்லாம். சிஜி பல இடங்களில் சுமார் தான், தப்பாக தெரியல. பட் ரொம்ப சீப்பான கிராஃபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. டயலாக்ஸ்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. வீடியோ கேம் விளையாடுற சின்ன பசங்க கிட்ட எழுத சொன்ன மாதிரி ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்டாண்டர்டில் வசனங்கள் ரொம்ப ஜெனரிக்காகவே இருந்தது எல்லாமே. கிட்டானா, ஜேட் கேரக்டர்ஸ் 2 பேரை வச்சு இந்த RRR ரேஞ்சுக்கு நட்பெல்லாம் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு ஜானி கேஜுக்கு ஏன் மனசு மாறுதுன்னு தெரியல. என் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு ஜேட் கேரக்டர் பண்ணுற விஷயங்கள், திரும்ப கிளைமேக்ஸில் அந்த கேரக்டருடைய சேஞ்சுன்னு எல்லாமே ரொம்ப மொக்கையாக செயற்கையாக இந்த கதையில் கொண்டு வரப்பட்ட பிளாட் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப சுமாராகவும் எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த மார்ட்டல் காம்பட் பார்ட் 2 இந்த ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம். என்ன மாதிரி ஆட்கள் சும்மா ஃபன்னுக்கு ஒரு சண்டை படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. சென்னையில் சப்டைல்ஸோட ஓடுது, தமிழ் டப்பிங்கும் இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லாவும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஐமேக்ஸில் பார்த்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு ட்ரை பண்ணுங்கள். படம் முடிஞ்சதும் என் கிரெடிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த தீம் மியூசிக் ப்ளே ஆகும். அதுவே பயங்கர நாஸ்டால்ஜியாவாக இருந்துச்சு. கேட்டுடுவாங்க. அண்ட் படம் கண்டிப்பாக அடல் சொல்லி